இல்ல உங்களுக்கு உங்க லைஃப்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அது ம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக வழிகாட்டுறவங்க. அந்த மாதிரி கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அது உங்கள விட வயசுல சின்னவங்களாவும் இருக்கலாம், பெரியவங்களாவும் இருக்கலாம், சம வயது ஒத்தவர்களாவும் இருக்கலாம். ம். ஸோ, அதனால அவங்க உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய நெருங்கிய யாராவது உறவினரா இருக்கலாம், இல்ல தூரத்து உறவினரா கூட இருக்கலாம். ம். இல்ல நீங்க கேள்விப்பட்ட ஏதாவது ஒரு நபரா இருக்கலாம். கண்டிப்பா வந்து இருப்பாங்க யாராச்சும். உங்களுடைய பள்ளிக்கூட ஆசிரியரா இருக்கலாம், உங்க கல்லூரியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு அ ஸ்டாஃபா கூட இருக்கலாம். யாரோ ஒரு நபர், இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா கூட இருக்கலாம். ஸோ எந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டிய ஃபீட் பண்ணுவாங்க, அவங்கள நீங்க வந்து நாடணும். ம். நீங்க அவர்கள் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கருத்த உள்வாங்குங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ணி. ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க மேல அப்படிங்கும்போது, நீங்க ஓப்பன் அப் ஆகுங்க. தப்பே கிடையாது. ம். அதாவது ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அ டேர் டூ சே யூ நீட் ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க ம். உங்களுக்கு உதவி வேணுங்கிறத நீங்க தைரியமா சொல்லி எடுத்துக்கோங்க நீங்க. தப்பு கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற நபர்கள் நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே மனித குலம். ஒருவர் நம்ம வந்து உதவி செய்றது, உதவி செஞ்சு வாழ்றது தான் இந்த வாழ்க்கை. அதற்காக மனிதர்கள் இருக்காங்க. இந்த உலகம் ஒண்ணும் அவ்வளோ மோசமடையல. கண்டிப்பா ஒரு நபராவது இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு நேருக்கு நேரா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கள தொடர்பு கொள்ள முடியல, நேர்ல போய் சந்திக்க முடியல அந்த மாரி நபர அப்படின்னாலும், இப்ப நமக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்பு வந்தாச்சு. ஆமா. எவ்வளவோ நமக்கு வந்து சோஷியல் மீடியா, நம்மளுடைய யூடியூப் எவ்வளவோ மோட்டிவேஷனல் விஷயங்கள் வந்திருக்கு. ஏன் உங்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டிவேஷனல் நபர் இருப்பாங்க யூடியூப்ல. அவங்களுடைய உரைய கேளுங்க. இல்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் புத்தகம் வீட்ல இருந்தா கூட அப்படியே எடுத்து ஒரு பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க நல்ல புத்தகம். இந்த ஒரு சின்ன எஃபர்ட், இந்த ஒரு சின்ன முயற்சி, நீங்க கொஞ்சம் தைரியம் வச்சு இந்த சின்ன முயற்சி செய்யுங்க. எனக்கு இது தைரியம் வச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, இதற்கு கூட கண்டிப்பா தைரியம் வேணும். ம். ஏன்னா, அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும் மனசு, அந்த நேரத்துல. எதுவுமே செய்ய தோணாது. ஆனா, ஒரே ஒரு இந்த ஒரு குட்டி முயற்சி மட்டும் நீங்க தைரியம் வச்சு செய்யுங்க. உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ஃபீட் பண்ணக்கூடிய புத்தகமோ, பாடலோ, நபரையோ நீங்கள் அணுகுங்கள். இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யுங்க. இத மட்டும் நீங்க செய்யுங்க. உங்கள நீங்களே பாராட்டுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைய பின்னால திரும்பி பார்க்கும்போது, ஆஹா! நான் அந்த நேரத்துல வந்து நொடிஞ்சு போயிருந்த நிலையில, என்ன நானே தூக்கி நிறுத்திக்கிட்டேன். நான் எப்பேர்ப்பட்டவன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெருமிதம். உங்கள்ட்ட இருந்தே ஒரு பாராட்டு. உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, சுய மதிப்பு எல்லாமே வளரும். எவன் ஒருவனிடம் அந்த தன்னம்பிக்கையும், சுய மதிப்பும் வளருதோ, அவங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். வெற்றிகரமான வாழ்க்கை கொண்டு போக முடியும். இன்ஸ்பைட் ஆஃப் பிரச்சனைகள். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும். ம். அதுதான் மனித வாழ்க்கை. இப்போதைய உலகத்தினுடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கை அதுதான். ஆனா, நீங்க வெற்றி அடைஞ்சுட்டே போவீங்க. வெற்றியாளனா இருப்பீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை, சுய மதிப்பு வளர்ந்துகிட்டே வருது. ஏன்னா, நீங்க கீழ விழுந்தாலும் எந்திரிச்சு நின்னீங்க. ஸோ, அதனால அத ஒவ்வொருத்தருமே அத வந்து செய்யணும். செய்ய முடியும்.